வாய்ஸ் வந்துதான் இருக்கா? தற்பொழுது 1,00,000 பனை விதை நடும் திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நமது முதலூர் சபையின் சபை ஊழியர் இம்மானுவேல் பீட்டர் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைத்தார்கள். தொடர்ந்து முதலாவது விதை அவர்கள் விதைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து சாத்தான்குளம் அரிமா சங்க தலைவர் AK சுந்தர் அவர்கள் துணைவியார் பெர்சி சுந்தர் அவர்கள், பள்ளியின் தாளாளர் சாந்தராஜா சார் அவர்கள் ஆகியோர் விதைத்து சிறப்பாக இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். வனத்துறை அதிகாரிகள் நம்மிடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களையும் வாழ்த்துகிறோம். திருநெல்வேலி இன்ஸ்பெக்டர் செல்வகுமார் சார் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வாழ்த்துகிறோம். சிறப்பாக ஒருங்கிணைத்து வரும் பால்வளத்துறை அதிகாரி பிரவீன் அவர்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லாரும் அதான் கேட்காங்க கரெக்டா. அன்போடு வரவேற்கிறோம். வாய்ஸ் வந்துதான் இருக்கா? தற்பொழுது 1,00,000 பனை விதை நடும் திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நமது முதலூர் சபையின் சபை ஊழியர் இம்மானுவேல் பீட்டர் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைத்தார்கள். தொடர்ந்து முதலாவது விதை அவர்கள் விதைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து சாத்தான்குளம் அரிமா சங்க தலைவர் AK சுந்தர் அவர்கள் துணைவியார் பெர்சி சுந்தர் அவர்கள், பள்ளியின் தாளாளர் சாந்தராஜா சார் அவர்கள் ஆகியோர் விதைத்து சிறப்பாக இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். வனத்துறை அதிகாரிகள் நம்மிடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களையும் வாழ்த்துகிறோம். திருநெல்வேலி இன்ஸ்பெக்டர் செல்வகுமார் சார் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வாழ்த்துகிறோம். சிறப்பாக ஒருங்கிணைத்து வரும் பால்வளத்துறை அதிகாரி பிரவீன் அவர்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லாரும் அதான் கேட்காங்க கரெக்டா. அன்போடு வரவேற்கிறோம். இறைவனுடைய இலக்கு அடையிட்டு இருக்கேன். ஆமா, சரி, நான் வரப்போ. சரி. சரி, அங்கிட்டு சொல்லுங்க, பிரவீன் ஏற்பாடு பண்ணிடுறோம். சென்னை
சரி சரி. ப்ரைஸ் எடுத்து வச்சிட்டீங்களா? ஐயா வீட்டுல தான் நைட்ல இருக்கோம். போனா எடுத்துக்கலாமா? படுத்தேன் 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து தெரியும். நம்ம வந்துட்டேன் என்னம்மா? ஆமாம் தூங்கிட்டு தான் இருக்கேன். சரியா? ம் ம் சரி சரி. ஆமா ஆமா ஆமா
அப்படி தோட்டத்து பார்க்கணுங்கல்ல. நாங்க எல்லாருமே தோட்டத்துலயே வரோம். நீங்க அந்த தோட்டத்துக்கு இருங்க, நாங்க வரோம். இல்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு வாங்க. வர்றதா அப்படி பிரகாஷ் ஒன்றும் பிரச்சனை அதான் 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 ஆமா பால்வளத்துறை பேசட்டா பால்வளத்துறை அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். இந்த ரவிநந்தனை பற்றி இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கருத்து சொல்லி ஆகணும். கடந்த வருடம் அல்லது அதுக்கு முந்தின வருடம் நம்முடைய தென்பகுதி வெள்ளத்தினால ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது, நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம். அதற்கப்புறம் அடுத்த வருடம் ஒரு பருவமழை பொய்ப்புன்னு தான் நம்ம சொல்லணும். பெரும்பாலான பனைமரங்கள் அப்படியே முழுவதுமாக நின்று கொண்டே அப்படியே பட்டு போனதை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி படுறதுனால நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பன்னம்பாறையினுடைய விளக்குல இருந்து திருநெல்வேலி போகிற வழியில், பேய்க்குளம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பனைமரங்களும் அப்படி நின்ற வண்ணமாகவே கருகின ஒரு சூழலை பார்க்க முடிஞ்சுச்சு. அப்பொழுது எல்லாருமே நம்ம அதை பார்த்துருப்போம், அதுக்காக பரிதாபப்பட்டிருப்போம். ஆனால் பிரவீனண்ணன் அதுக்கு தாண்டி ஒன்று யோசித்தாங்க. அதனுடைய விளைவாக தான் கடந்த வருடம் நம்முடைய பகுதிகளில் சாத்தான்குளம் பகுதிகளில் 10,000 பனை விதைகளை நடணும் அப்படின்னு திட்டமிட்டு நடப்பட்டது. அதனுடைய விளைவாக 10,000 ஆரம்பித்தாலும் கூட கிட்டத்தட்ட 18,000 பனை விதைகளை நடுறதுக்கு நம்முடைய தன்னார்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணாங்க. இந்த வருடம் அந்த திட்டத்தினுடைய இன்னும் முன்பதாக இந்த நிலம் ஈரமாக இருக்கும்போது இந்த விதைகளை தொடர்ந்து வருகிற மலைகள்ல இந்த பனை விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். கடந்த வருடம் நட்ட 18,000 விதைகள்ல 15,000 விதைகளுக்கு மேல வளர்ந்துருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக 15,000 விதைகளுக்கு மேல வளர்ந்துருக்குது. தொடர்ந்து அது எல்லாமே நீர்பிடிப்பு மற்றும் நீர் ஆதாரங்கள் பகுதியில் இருக்கிறதுனால கண்டிப்பா முழு ஒரு மரமாக வளர்றதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இங்க நம்ம பார்க்கும்போது குறிப்பாக கூட இப்போ நம்ம இருக்கிற பகுதி முதல்வருடைய ஊரணின்னு சொல்றோம். அந்த பகுதியில் இருக்கிற பகுதிகளில் எல்லாமே நம்ம கரையோரத்தை நம்ம பலப்படுத்துற விதமா நம்ம விதை நட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பகுதிகளிலே ஒரு 200-300 விதைகள் நம்ம நட்டிருக்கோம். இது எல்லாமே கண்டிப்பா 100க்கு 100 வளர்றது மட்டும் இல்லாம இந்த பகுதியிலுடைய அணைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பனைமரம் எப்பொழுதுமே அந்த சல்லிவேர் தொகுப்பு கொண்டதுனால நீர்ப்பாசனத்தை அல்லது நீர் பதத்தை அப்படி தக்க வைக்கக்கூடியது. அதற்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னைக்கு கூட முதல்வரை சார்ந்த முக்கியஸ்தர்களும் அதோடு சேர்ந்து வனத்துறை அதிகாரிகளும் நம்மளோட சேர்ந்து இந்த நலத்திட்டத்தில் இணைந்திருக்காங்க. குறிப்பா ஏகே சுந்தரநாச்சி வந்திருக்காங்க, அவங்களுடைய துணைவியார் பெருசியக்கா வந்திருக்காங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா வனத்துறை அதிகாரிகள் பிரவீனனோடு சேர்ந்து பண்டாரபுரத்தை சார்ந்த நண்பர்கள் வந்திருக்காங்க. சாத்தான்குளம் பகுதியிலிருந்து வேலை சாத்தான்குளம் பகுதியிலிருந்து நண்பர்கள் வந்திருக்காங்க. சாந்தராஜ் சார் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் அதோட நம்ம இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை உங்களையும் நீங்க இணைச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து வரலாறு போற்றுகிற இந்த பணி, இது பனை விதைத்தவங்க ஒரு செழிப்பு தான் அது. எனவே அது நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய வருங்கால தலைமுறைக்கும் பிரயோஜனமா இருக்கும். நீங்க வந்தாலும் இது இணைஞ்சுக்கலாம். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இவங்ககிட்டயா எங்க போக சொல்றீங்க? ஆமா அது போலாம். ஆமா அது போலாம். இடத்தோட ஆமா அது சைட்ல ஓடி இருக்கலாம் போயிடும். ரைட்டு. ஆமா பிரவீனே அப்படியே போட்டுடலாம் வரிசையா. இல்ல அன்பு வரணும், நேரம் அன்பினர் வர நேர போயிடும் வண்டி. ரைட் ரைட்.
சாதாரண நினைப்பீங்களா? ஒர்க் சூப்பர்னு போட்டிருக்காங்க. ஆகாசம் போட்டுருக்காங்க. லைவ்ல போற என்ன லைவ் கூட ஆன் பண்ணிருக்கீங்க? லைவ் இருக்கா பாருங்க. லிங்க் எதுல கிடக்கு? வாட்ஸ்அப் குரூப்ல அந்த சேனல் இருக்குல்ல, ஆமா வாட்ஸ்அப் சேனல். ஆமா ஆமா. லைவ்ல பார்க்க முடியாது. வியூவர்ஸ் வருமா? நல்லா தான் இருக்கா? ஜம்முன்னு வருது. வேற சவுண்ட் வரலன்ட்டான். தொடர்ந்து பெரும்பான்மையாக முதல்வருடைய ஊரணி பகுதியை சுற்றிலும் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஜெரால்டு சாம்ராஜ் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி இதை ஒருங்கிணைத்து வருகிறார். மிக்க மகிழ்ச்சி. சாம் கிருபாகரன் வேதியியல் ஆசிரியர், தூய மிகாவில் மேல்நிலைப் பள்ளியில கெமிஸ்ட்ரி ஆசிரியராக பணிபுரிந்து இருக்கிறார். கிங்ஸ்லின் ஜெபமணி இருக்கிறார் நம்மோடு. இதை லைவ்ல காட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெனிஸ்குமார், மிகச்சிறந்த ஒரு மீடியா மேன். சரத்தனன் இருக்கிறார்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வேளாண்மை துறையில அவர் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில். அண்ணன் இதை நமக்கு சிறப்பாக பிரவீனனோடு கூட சேர்ந்து அவர்கள் இதை ஒருங்கிணைத்து வருகிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. காஃபியும் காஃபி அங்க வாங்கிக்கலாம் சொல்லிடுவோம். சரிண்ணா. பாப்போம் தூக்குவோம். ஓ அதான் வேலை செய்யணும் உண்டா. அதான் அண்ணன் கொடுத்து ஜெனிஸ் ஜெனிஸ் இந்தா யாரும் பேசுறீங்களா? இப்போதைக்கு பேசல. சரி போட்டுருங்களா? உள்ள போட்டுருவா. ரைட் அப்படி போட்டு ரைட்டு. போதா ஒரு கேன் கொண்டு வர சொல்லிடுமா? அவன் ஜோமனி வச்சுட்டு வர சொல்லுங்க. நிக்காம பிரசாந்த் ஜோசப் நிக்கணும். ஜோமனி ஆமா அதான் சொல்ல போறேன். எது சனியா அவன்கிட்ட சொல்லிடுறேன். ஏஜ்ல நம்பர் இல்லையா? அவன் நேர்ல போயிட்டா மணி கொடுத்துட்டு வா. அங்க என்ன வெட்டலையா? அதே அவன்கிட்ட கொடு, ஜோசப் கிட்ட கொடு, நீ ஆகாசம் கொடு.
சார் மாகுந்தம் போட்டா சரிதான். இது ஜம்ப் ரைட்டு அப்போ போடு. இது எப்பவுமே பண்ணை தோட்டம். இதெல்லாம் பண்ண தோட்டம் பூர்வீக இடம் சொத்துக்காரங்கப்பா. அந்த சைடுல ஒன்று தேவைப்படுது. அந்த பக்கம் வரைக்கும் இருக்கும். இதில் போட்டியில கட்ட இதில் போட்டியில லைவாக போடுறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு நம்ம பனை மரங்களை நடுறதுக்காக வந்திருக்கோம். குறிப்பாக எந்த பகுதியில்னு பார்த்தீங்கன்னா முதலூருடைய சுற்றுவட்டார பகுதியான முதலூரிலிருந்து அன்பிநகரம் போகிற வழியில் இரு பக்கத்துலேயும் நம்ம பனை விதைகளை விதைச்சிட்டு இருக்கோம். ஸோ பனை மரத்தினுடைய முக்கியத்தை கருதி பால்வளத்துறையை வேலை பார்க்கிற பிரவீன் அண்ணன் அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாங்கள் ஒரு 1500 பனை விதைகளை இன்னைக்கு மட்டும் நாங்கள் நட்டிருக்கோம். கடந்த வருடம் ஒரு 15000 நட முடிஞ்சிச்சு, 18000 நட முடிஞ்சிச்சு. அதில் 15000த்துக்கு மேற்பட்ட மரங்கள் முளைச்சிருக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வருஷமும் இந்த பணியை ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க. ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர்ட். சாம் இது வரைக்கும் வேலை சின்னதான் அழுக்காகும். சொல்லு முதல் நான் மட்டும்தான்ப்பா. ஓகே ஓகே. பச்சை குச்சி எடுத்துக்க. ஆமாம், கழிச்சு விட்ருங்க. மக்களுக்கு வந்து இடையூறு கூட. நீ எவ்வளோ ஒரு பிளேயரு சொல்லுங்க. அடுத்தானே நான் கிரிக்கெட் விளையாடுமோ உனக்கு தெரியுமாக்கும்? இல்லை தெரியாது. அன்னைக்கு பேசியிருந்தோம்ல, எங்கே பேசியிருந்தோம். மூடி விட்டுருங்கம்மா நம்பிக்கிறேன். நம்ம வண்டிக்கு எவ்வளோ இருக்கு.
பணம்பழம் ஒன்று கிடக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் நாங்கள் வந்து 1 லட்சம் பனை விதை சாத்தாங்குளம் தாலுகா முழுவதும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாள் இன்றைக்கி முதலூரில் ஒரு 2000 சீட்ஸ் போடுறோம். கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு 18,000 சீட்ஸ் போட்டோம். எல்லாமே முளைச்சி இளம் கன்று மாதிரி முளைச்சி வந்திருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இதை பார்க்குற அந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு 500 பனை விதையாவது போடுங்க. உங்கள் ஊருக்கு வந்து ஒரு 10 ஆண்டு கழித்து கூட கோடையில் ஒரு நொங்கு வெட்டிக்கலாம், ஒரு பதநீர் குடிச்சிக்கலாம். நாளைக்கு டெக்னாலஜி வந்து வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஊரில் இதை செய்யுங்க. அடுத்த தலைமுறைக்கு இதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் 1 லட்சம் டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கோம். இதற்கு நிறைய மாணவர்கள் வந்திருந்தாங்க, ஊரில் உள்ள பெரியவங்க வந்திருந்தாங்க, முதலூரை சார்ந்த பெரியவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 40 பேர் வந்து ஒரு 2000 சீட்ஸ் போடுறதுக்கு வந்தாங்க. இதில் விஜயராமபுரத்தில் பிரசிடெண்ட் பிரேம்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் எங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஒரு 10,000 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் வந்து உரிமையாக எல்லா குளப்பகுதி சாலை ஓரங்களில் இந்த பணிகளை செஞ்சிட்ருக்கோம். நீங்களும் இதை செய்யணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ, வேறு ஒன்றுக்கும் இல்லை. தேங்க்யூ.